வெல்கம் டு மை சேனல். இந்த புயல் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் மழை பெய்யல. எங்கள் தோட்டமெல்லாம் பார்க்குறதுக்கு ரம்மியமாக நல்லா, அதாவது க்ளவுடியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் என்னென்ன செடியெல்லாம் பூத்துருக்குன்னு காட்டுறேன். இது வந்து ரெட்டு சினியா நல்லா அழகாக பூத்துருக்கு. இது வந்து ஆரஞ்சு கலர், அடுக்கு ஆரஞ்சு கலர். இது நிறைய செடியெல்லாம் பூத்துருக்கு. ஆனால் மழை அதிகமாக பெஞ்சுன்னா இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால தான் டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கலான்னு காலையிலேயே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பன்னீர் ரோஸு தொட்டியில் பூத்துருக்குது. நான் தரையிலையும் வச்சுருக்கேன், தொட்டிலையும் வச்சுருக்கிறேன். தொட்டியில் ஒரு பூ இன்றைக்கி பூத்துருக்குது. மொட்டு நிறைய இருக்குது பாருங்கள். இதுவும் ஜீனியா தான். இது தரையில் இருக்குது. தரையில் நிறைய அப்படியே விதை விழுந்து விழுந்து முளைச்சது இதெல்லாம். இது இந்த கலர் ஜீனியா. இது வந்து இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர் சிங்கிள் பெட்டல்ஸ். இதுவும் தரையில் தான் இருக்குது. இது லைட்டு பேபி பிங்க் கலரு. இது வந்து கொஞ்சம் வெளுத்து போயிருக்குது. இது அடுக்கு, இதுவும் அடுக்கு. இது சிங்கிள் பெட்டல்ஸ் தான். இது வந்து கார்டனுக்குள்ளார தரையிலேயே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் விதை எடுக்கலைன்னா அது பாட்டுக்கு கொட்டி அது பாட்டுக்கு முளைச்சிட்ருக்குது. இந்த வெளுத்து போனது நல்லா விதையாயிடுச்சு. இப்போ அதை எடுத்து போட்டோம்னா மறுபடியும் செடி வந்துடும், இல்லை தானே விழுந்து முளைச்சிரும். இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள் தான். வருஷம் முழு ஜினியா. இது அதே தான், ஜினியா தான். இந்த ரெட்டு கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது பன்னீர் ரோஸு. வண்டு சாப்பிட்டுட்ருக்குது. இலை வந்து ரொம்ப பூ வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு பூவே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்ருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பூவே ஃபுல்லாக அது சாப்பிட்ருச்சு. இது உங்களுக்கு ரெயின் லில்லி வந்து ஒவ்வொரு மழையும் பெய்த பிறகு இந்த ரெயின் லில்லி பூக்க ஆரம்பிச்சிடும்.